பொதுவா இப்போ ஒரு புது வருஷம் பிறக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சுவத்துல இருக்கிற பழைய கேலண்டரை கழட்டிட்டு புதுசா ஒண்ண மாட்டுவோம். ஆமா, சரியா நள்ளிரவு 12 மணிக்கு வெடியெல்லாம் வெடிச்சு கொண்டாடுவோம். கரெக்ட். ஆனா அது ரொம்ப சாதாரணமான மனிதர்கள் நம்ம வசதிக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு கணக்கு தான். நிச்சயமா. ஆனா உங்க கேலண்டர் வெறும் காகிதத்திலே இல்லாம இந்த மாபெரும் பிரபஞ்சத்தோட நட்சத்திர கூட்டங்கள்ல வரையப்பட்டிருக்குன்னு நினைச்சு பாருங்க. எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு. கண்டிப்பா. அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அதான் இன்னைக்கு நம்ம இந்த டீப் டைவ்ல பார்க்க போறோம். உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் காத்துட்டு இருக்கு. கோயம்புத்தூரை சேர்ந்த பேராசிரியர் முனைவர் செல்வராஜ் அவங்க தொகுத்து கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஸ்லைட் டெக், அப்புறம் சில வரலாற்று பதிவுகள், 2026ஆம் ஆண்டுக்கான ஜோதிட குறிப்புகள், இது எல்லாத்தையும் வச்சு தமிழ் புத்தாண்டான சித்திரை திருநாளை பத்தி ரொம்ப விரிவா பேச போறோம். ம், இது வெறும் ஒரு தேதியை பத்தின அலசல் கிடையாது. பல்லாயிரம் வருஷங்களா தொடர்ற ஒரு மாபெரும் மரபை பத்தினது. ஆமா, இந்த முதல் ஸ்லைட்லயே பாத்தீங்கன்னா சித்திரை திருநாள் அப்படிங்கிறது வெறும் கேலண்டர் மாற்றம் மட்டும் கிடையாது. அது ஒரு மரபோட தொடர்ச்சின்னு அவர் அழுத்தமா பதிவு பண்ணிருக்காரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஆழமான விஷயம். உண்மைதான். இது ஏதோ இருளை விளக்கி ஒளியை தர ஒரு குத்துவிளக்கை ஏத்தி வைக்கிற சாதாரண சடங்கு இல்ல. மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்கிற ஒரு அறிவியல் பூர்வமான நிகழ்வு. ஓகே, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்ப இரண்டாவது ஸ்லைடுக்கு போலாம். இதுல சூரியன் மீனராசியில இருந்து மேஷ ராசிக்கு மாறுற வானியல் நிகழ்வு தான் சித்திரை மாத பிறப்புன்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, இத கேக்கும்போது இது ஏதோ சாதாரண நாள் கணக்கு மாதிரி தெரியல. இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பிரம்மாண்டமான கடிகாரம் தன்னைத்தானே ரீசெட் ஆக்கிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா சூரியன் தான் தினமும் நகருதே, ஏன் இந்த மேஷராசி பெயர்ச்சி மட்டும் அவ்வளவு முக்கியம்? அதுலதான் ஆச்சரியம் இருக்கு. பூமி சூரியனை சுத்தி வர்ற பாதைய 360 டிகிரியா கணக்கிட்டு நம்ம முன்னோர்கள் அத 12 ராசிகளா பிரிச்சாங்க. அதாவது ஒவ்வொன்னும் 30 டிகிரி. சரியா சொன்னீங்க. இந்த மேஷராசியோட தொடக்கத்துல தான் சூரியன் கரெக்டா பூமத்திய ரேகையின் மேல பிரகாசிக்குது. ஓ, அந்த வசந்தகால சமநோக்கு நாள்னு சொல்வாங்களே, வேர்னல் ஈக்வினாக்ஸ், அதுவா? அதேதான். பகலும் இரவும் உலகம் எங்கும் சமமா இருக்கிற ஒரு புள்ளி அது. இயற்கையோட தட்பவெப்பநிலை சீராகி வசந்த காலம் தொடங்குற இந்த கிரகப்பெயர்ச்சியோட சரியான நேரத்தை வச்சுதான் பிரம்ம முகூர்த்தமே கணிக்கப்படுது. வாவ்! அப்போ இது ஏதோ ஒரு குத்துமதிப்பான கணக்கு இல்ல. இதுல அவ்வளவு அறிவியல் இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. என்னன்னு சொல்லுங்க. மூணாவது ஸ்லைடுல பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல சித்திரை திருநாள் பத்தி இருக்குன்னு போட்டிருக்காங்க. கிமு 300ல தொல்காப்பியம் சித்திரைய இளவேனில் காலத்தோட தொடங்கம்னு சொல்லுது. அதே மாதிரி நக்கீரலோட நெடுநல் வாடை, கூடலூர் கிழாரோட புறநானூறு பாடல்கள்லயும் இந்த மேஷ ராசியில தொடங்குற சூரிய பயணம் பத்தி குறிப்புகள் இருக்குன்னு பாக்குறோம். ஒரு கவிஞர்களுக்கும் இந்த வானியலுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருந்துச்சு? அது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா பண்டைய தமிழர்களோட பார்வையில அறிவியலும் கலையும் வேற வேற கிடையாது. ஓ, ரெண்டும் ஒண்ணுதானா? ஆமா, இயற்கையோட சுழற்சியை புரிஞ்சுக்காம மனித வாழ்வியலை பதிவு செய்ய முடியாதுன்னு அவங்க ரொம்ப ஆழமா நம்பினாங்க. மேஷ ராசியில சூரியன் நுழையும் போது மரங்கள் எல்லாம் துளிர்க்க ஆரம்பிக்கும். கரெக்ட். அது விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இலக்கியங்கள் மூலமா இந்த அறிவியல் உண்மைகளை பாடி வச்சாங்க. ஓஹோ, தொலைநோக்கிகளோ நவீன கடிகாரங்களோ இல்லாத அந்த காலத்துல இந்த வானியல் கணக்கீடுகளை சாதாரண மக்கள் எப்படி அவங்க அன்றாட வாழ்வுல பயன்படுத்தினாங்கன்னு தோணுது. அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சாங்கம். நீங்க 4வது 5வது ஸ்லைடுகள்ல அதை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஆமா, இந்த 135 வருஷ கால மரபு இருக்கிற பாம்பு பஞ்சாங்கம் மாதிரி கால கண்ணாடிகள் இப்பவும் பல வீடுகள்ல இருக்கு. அதை வச்சுதான் இன்னைக்கும் குடும்ப உறுப்பினர்களோட நட்சத்திரங்களுக்கு ஏத்த மாதிரி கந்தாய பலன், அதாவது வரவு செலவு பார்க்கறது, சுப முகூர்த்தம் குறிக்கிறது எல்லாம் பண்றாங்க. இது ஒரு சிறந்த டைம் மேனேஜ்மெண்ட் டூல். இது சூரிய குடும்பத்துல இருக்கிற ரொம்ப பெரிய கிரகங்களான வியாழன் மற்றும் சனி கிரகங்களோட சுற்றுப்பாதைகளை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டது. ஓ, வியாழனும் சனியும் தானா? ஆமா, வியாழன் சூரியனை ஒரு முறை சுத்தி வர்ற 12 வருஷம் எடுத்துக்குது. சனி கிரகம் முழுசா சுத்தி வர்ற 30 வருஷம் ஆகுது. அடியா, அப்போ 12 மற்றும் 30 அப்படிங்கிற எண்களோட மீச்சிறு போதும் மடங்கு, அதாவது எல்சிஎம் கரெக்டா 60 வருது. மிக துல்லியமா புடிச்சிட்டீங்க. சரியா 60 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த 2 கிரகங்களும் வானத்துல ஒரே நேர்கோட்டுல தங்களோட தொடக்க புள்ளியில சந்திக்குது. ஆற்றல் தன்னைத்தானே முழுமையா புதுப்பிச்சுக்குதுங்கிற தமிழர்களோட நம்பிக்கை எவ்வளவு ஆழமானதுன்னு புரியுது. கண்டிப்பா.
இப்ப நாம அடியெடுத்து வைக்க போற 2026 2027 அப்படிங்கிற ஆண்டு இந்த சுழற்சியில 40வது ஆண்டான பராபவ ஆண்டா மலருது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, பிரபஞ்சம் தன்னை புதுப்பிச்சுக்குது, ஆனா மனுஷங்க தங்களை எப்படி புதுப்பிச்சுக்கிறாங்க? இந்த 6வது ஸ்லைட்ல இல்லமும் உள்ளமும் தூய்மையாதல் பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, விடியற்காலையிலேயே மூலிகை மஞ்சள் எல்லாம் கலந்த நீர்ல குளிச்சுட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போடுறது ஒரு முக்கியமான வழக்கம். இது இப்போ நாம சொல்ற ஒரு மென்டல் டீடாக்ஸ் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா, இது வெறும் உடம்ப சுத்தம் பண்றதுக்காக மட்டும் இல்ல. பழைய நெகட்டிவ் எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய சிந்தனையோட இந்த வருஷத்தை தொடங்குற ஒரு உளவியல் ரீதியான தயார்படுத்தல் அது. சூப்பர். அதே மாதிரி 7வது ஸ்லைட்ல கனி தர்ஷனம் பத்தி சொல்லிருக்காங்க. இங்கதான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஆமா, முக்கணிகளான மா, பலா, வாழை, அப்புறம் வெற்றிலை பாக்கு, நாணயம், தங்கம், முகம் பார்க்கிற கண்ணாடி எல்லாம் ஒரு தட்டுல வச்சு பார்ப்பாங்க. கொங்கு நாட்டுல சித்திரக்கனி, கேரளாவுல விஷுக்கனின்னு சொல்லுவாங்க. காலையில முழிச்ச உடனே இந்த முகம் பார்க்கிற கண்ணாடியில தன்னையே பார்க்கிறது அப்படிங்கிறது இந்த காலத்து விஷன் போர்டு மாதிரி இருக்கு. அபரிமிதமான செல்வங்களுக்கு நடுவுல நம்மள நாமே பார்த்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது ரொம்ப அருமையா இருக்கு. அது ரொம்ப சரியான ஒப்பீடு. நீங்க அந்த வல்லமையோட ஒரு பகுதியா உங்களையே பொருத்தி பார்க்கறீங்க. அது ஒரு அத்வைத தத்துவம்னே சொல்லலாம். அதாவது என்ன சுத்தி எந்த பஞ்சமும் இல்ல, எல்லாமே நிறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டை நாளிலேயே ஆழமா மூளையில பதிய வைக்கிறாங்க. சரி, மனசு தயார் பண்ணியாச்சு. அடுத்தது 8வது ஸ்லைட்ல அறுசுவை தத்துவம். ஆமா, புத்தாண்டு அன்னைக்கு மாங்காய் பச்சடி கண்டிப்பா செய்வாங்க. இதுல எனக்கு ஒரு சின்ன நெரிடல் உண்டு. ஒரு புது வருஷத்தை இனிப்போட தொடங்காம ஏன் வேப்பம்பூவை சேர்த்து கசப்போட தொடங்கணும்? ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் இனிப்புகளால் மட்டுமே ஆனது இல்ல அப்படிங்கிற யதார்த்தத்தை அவங்க உணர்த்த விரும்புனாங்க. ஓஹோ. இனிப்பு வெள்ளம், அது மகிழ்ச்சியை குறிக்குது. கசப்பான வேப்பம்பூ துயரத்தை உணர்த்துது. புளிப்பும் துவர்ப்பும் கலந்த மாங்காய் சவால்களை குறிக்குது. காரமான மிளகாய் கோபத்தை குறிக்குதா? கரெக்ட். அதே மாதிரி உவர்ப்பு, அதாவது உப்பு அச்சம் மற்றும் யதார்த்தத்தை காட்டுது. புளிப்பு விருப்ப குறிக்குது. வாழ்வோட எல்லா உணர்வுகளையும் சந்திக்க நேரிடும். அத சமமா ஏத்துக்கிற பக்குவத்தை ஒரு சாதாரண உணவு எப்படி கத்துத்தருதுன்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, 9வது ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உறவுகள் கூடும் தலைவாழை விருந்த பத்தி இருக்கு. ஆமா, பருப்பு பாயசம், ஆமவடை, அப்பளம், அவியல்னு ஒரு சுத்த சைவ விருந்து. குடும்ப பந்தங்களை வலுவாக்குறதுக்கு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து உணவை பகிர்ந்துக்கிறத விட வேற சிறந்த வழி இருக்க முடியாது இல்லையா? நிச்சயமா. ஆனா இந்த பந்தம் குடும்பத்தோட மட்டும் நின்றுடல. 10வது ஸ்லைட்ல மதுரையோட பெருமை, சித்திரை திருவிழா பத்தி ரொம்ப விரிவா சொல்லிருக்காங்க. ஆமா, மன்னர் திருமல நாயக்கர் காலத்துல நடந்த ஒரு மாபெரும் சமய நல்லிணக்கத்துக்கான உதாரணம் இது. சைவ சமயத்தோட மீனாட்சி திருக்கல்யாணமும் வைணவ சமயத்தோட அழகர் ஆத்துல இறங்குற நிகழ்வும் வெவ்வேறானது. அது ரெண்டையும் ஒரே நேரத்துல இணைச்சது ஒரு பெரிய சோஷியல் இன்ஜினியரிங்னு தான் சொல்லணும். உண்மைதான். 2 பெரிய பிரிவுகளுக்கு நடுவுல எந்த மோதலும் வரக்கூடாதுன்னு அழகர் தன் தங்கை மீனாட்சி கல்யாணத்துக்காக வர்றதா ஒரு கதையை உருவாக்கி மக்களை ஒன்னா சேர்த்துட்டாரு. ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு அரசியல் மற்றும் சமூக தந்திரம். இது 11வது ஸ்லைட்ல பாக்குறப்போ வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பண்டிகை இல்ல, பாரதம் முழுசும் கொண்டாடுறாங்கன்னு தெரியுது. ஆமா, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்ற மாதிரி கேரளாவுல விஷு, பஞ்சாப்ல பைசாகி, அசாம்ல பிகு, வங்காளத்துல பொய் காலா பொய்ஷாக்னு பல பெயர்கள்ல இந்த காலகட்டத்துல கொண்டாடுறாங்க. நம்ம விக்கிபீடியா குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா இந்தியா தாண்டி மியான்மர், கம்போடியா, லாயோஸ், தாய்லாந்துல கூட இதே ஏப்ரல் மாசம் மையப்பகுதியில தான் புத்தாண்டு வருது. சரியா சொன்னீங்க. குறிப்பா தாய்லாந்துல சாங்க்ரான் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற மக்களும் ஒரே வானியல் நிகழ்வை கொண்டாடுறாங்கன்னா அது ஆசிய பண்பாட்டோட மிகப்பெரிய பலம். இவ்ளோ ஆழமான வேர்களை கொண்ட இந்த மரபுக்கு நடுவுல ஒரு அரசியல் மற்றும் சட்ட ரீதியான விஷயமும் நடந்திருக்குன்னு நம்ம விக்கிபீடியா ஆதாரங்கள்ல பார்க்க முடியுது. ஆமா, இது ஒரு முக்கியமான வரலாற்று பதிவு. 2008ஆம் ஆண்டு அப்போதைய திமுக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழ் புத்தாண்டு சித்திரை மாசத்துக்கு பதிலா ஜனவரி 14 அன்னைக்கு வர்ற தைப்பொங்கல் நன்னாளுக்கு மாற்றப்பட்டுச்சு. தை முதல் நாள் தான் சரியான புத்தாண்டு அப்படிங்கிற வாதத்துல இத கொண்டு வந்தாங்க. கரெக்ட். ஆனா மக்கள் மத்தியில இதுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இது வெறும் பண்டிகை இல்ல, நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஒரு துல்லியமான வானியல் கணக்கீடு. ஆமா, சட்டம் வந்தாலும் பலரும் தொடர்ந்து சித்திரை மாசமே புத்தாண்ட கொண்டாடுனாங்கன்னு பதிவுல இருக்கு.
அதுவும் குறிப்பா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், கனடா மாதிரி நாடுகள்ல வாழ்ற புலம்பெயர் தமிழர்கள் எந்த மாற்றமும் இல்லாம சித்திரையில தான் தங்களோட புத்தாண்ட தொடர்ந்து கொண்டாடிட்டு வந்தாங்க. அப்புறம் 2011ல புதிய அதிமுக அரசு பொறுப்பேற்றதும் முந்தைய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டு மீண்டும் சித்திரை 1ஆம் தேதியே தமிழ் புத்தாண்டுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அரசுகளும் சட்டங்களும் மாறினாலும் மக்கள் மனசுல பதிஞ்ச ஒரு மரபை அவ்வளவு எளிதா மாத்த முடியாது. நிச்சயமா இது பல்லாயிரம் ஆண்டுகளா அவங்க பின்பற்றி வர்ற ஒரு நம்பிக்கை. சரி, இப்போ நம்ம நேயர்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். 12வது ஸ்லைட்ல நவக்கிரகங்களின் ஆசி பத்தி இருக்கு. ஆமா, சமயம் செய்தித்தளத்தோட ஜோதிட குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது 2026 பராபவ ஆண்டு 12 ராசிகளுக்கும் அவங்க கர்ம வினைக்கேற்ப ஒரு புதிய பாக்யோதயத்தை தரப்போகுது. வாவ்! அப்போ எல்லா ராசிக்கும் ஏதோ ஒரு அதிர்ஷ்ட காலம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் வேகமா அந்த 12 ராசிகளுக்கான அதிர்ஷ்ட காலங்களை உங்களுக்காக சொல்லிடலாம். கண்டிப்பா இத ஒரு 3 காலகட்டமா பிரிக்கலாம். முதல்ல ரிஷப ராசிக்கு ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் நல்ல நேரம். கன்னி ராசிக்கு பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரைக்கும். தனுசு ராசிக்கு மார்ச் முதல் மே வரை பெரிய வாய்ப்புகள் வரும். சூப்பர். அப்போ அடுத்தது கோடை காலத்துல யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது? மேஷ ராசிக்கு மே முதல் ஜூலை வரை. கடக ராசிக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரை. மிதுனத்துக்கு ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை. அப்புறம் கும்பராசிக்கு மே முதல் ஜூலை வரைக்கும் பண வரவும் முன்னேற்றமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அப்போ மீதி இருக்கிற சிம்மம், துலாம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிகளுக்கு வருஷத்தோட பிற்பகுதியில தான் நல்ல நேரம் வருதா? சரியா கணிச்சிட்டீங்க. சிம்மத்துக்கு ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரையும், விருச்சிகத்துக்கு ஜூலை முதல் செப்டம்பர் வரையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். துலாம் ராசிக்கு செப்டம்பர் முதல் நவம்பர் வரையும், மகரத்துக்கு அக்டோபர் முதல் டிசம்பர் வரையும் வெற்றிகள் குவியும். அப்போ கடைசியா மீன ராசிக்கு மீன ராசியை பொறுத்தவரைக்கும் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் இறுதி மாசமான டிசம்பர் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா வரும். அது வரைக்கும் நான் தொடர்ந்து உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊக்கத்தை இது எல்லார் மனசுலயும் விதைக்குது. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாசிட்டிவான எனர்ஜி கண்டிப்பா தேவை. இப்போ நாம இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 13வது ஸ்லைட்ல பேராசிரியர் முனைவர் செல்வராஜ் அவங்க ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்திருக்காரு. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, மாங்காய் பச்சடி உணர்த்தும் சமநிலையை மனதிலும் பஞ்சாங்கம் கற்றுத்தரும் கால ஒழுக்கத்தை செயல்களிலும் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. அருமை. இந்த சித்திரை புத்தாண்டில் உதிக்கும் சூரியனைப் போல உங்கள் அறிவும் ஆற்றலும் பிரகாசிக்கட்டும்னு ரொம்ப அழகாக முடிச்சிருக்காரு. இது வெறும் ஒரு புத்தூண்டு வாழ்த்து மாதிரி தெரியல, வாழ்க்கைக்கான ஒரு தெளிவான வழிகாட்டுதல். இந்த 14வது ஸ்லைட்ல சொல்ற மாதிரி உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் அன்பு, ஆரோக்கியம், வெற்றி எல்லாம் கிடைக்க எங்களோட மனமார்ந்த சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். நிச்சயமா இந்த விவாதம் முழுவதுமே வெறும் பழக்க வழக்கங்கள்னு நாம நினைச்ச விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அறிவியலையும் உளவியலையும் நமக்கு தெளிவா புரிய வச்சிருக்கு. கரெக்ட். இப்போ இதெல்லாம் தாண்டி இன்று நாம விவாதித்த அனைத்தையும் வச்சு உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நாம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி காலம் அப்படிங்கிறது நேர்கோட்ல பயணிக்கல, அது 60 வருடங்களை கொண்ட ஒரு மாபெரும் சுழற்சி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்பினாங்க. ஆமா. அப்படி என்றால் வரலாறு தன்னைத்தானே மீண்டும் மீண்டும் அதே சுழற்சியில நிகழ்த்துகிறதா, இல்ல ஒவ்வொரு சுழற்சியிலையும் நாம இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட மனிதர்களா பரிணாம வளர்ச்சி அடையறோமா? இந்த பராபவ ஆண்டுல உங்க சுழற்சியை நீங்க எப்படி மாற்றி அமைக்க போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிந்திப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.